வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா. இன்றைக்கி நம்ம வாகை தமிழால் பார்க்கக்கூடிய டிஷ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கம்பல்சரி வந்துட்டு நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் அப்படின்றத வந்துட்டு சாப்பிட்ருப்போம். பட் முட்டைக்கோஸ் பொரியல் கூட நீங்கள் முட்டை போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும், என்னடா இது கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம எல்லோரும் யோசிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் வித் முட்டை பொரியல் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முட்டைக்கோஸ் நல்லா ஸ்லைஸியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு பொரியலுக்கு தேவையான எண்ணெய், கடுகு, அது மட்டும் இல்லாமல் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தென் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு வந்துட்டு சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி முட்டைக்கோஸ் வந்துட்டு நல்லா ஸ்லைஸியாக கட் பண்ணி அதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ முட்டைக்கோஸை வந்துட்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணி நல்லா முட்டைக்கோஸை வந்துட்டு வணக்கிக்கிறோம். வணக்கினதுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முட்டைக்கோஸ் நல்லா வந்துட்டு கொஞ்சம் வேகணும் இல்லையா, அரை வேக்காடாக இருந்துச்சுன்னா இங்கே நல்லா இருக்காது. ஸோ நல்லா வேகணுன்றதுக்காக வந்துட்டு நம்ம லைட்டாக அப்படியே தண்ணியை வந்துட்டு தெளித்து விட்டுக்கிறோம். ஸோ தெளித்து விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், இங்கே நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வெந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மிளகாத்தூள் சேர்த்துனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் 4 முட்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த முட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் மிங்கிள் ஆகிற மாதிரி வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா வந்துட்டு முட்டை வந்துட்டு சேர்க்கறதுனால கண்டிப்பாக அடிப்பிடிக்கும். கண்டிப்பாக அடிப்பிடிக்காத மாதிரி நீங்கள் வந்துட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், நான் கைவிடாமல் கிண்டியும் லைட்டாக அடிப்பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடிப்பிடிச்சது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா முட்டை வித்து முட்டைக்கோஸ் பொரியல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆயிரும். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசத்துக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இங்கே பாருங்கள், ஒயிட் ரைஸ் கூட அப்படியே வந்துட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாகை தமிழா சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இது எல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரும். சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனிவேஸ், தேங்க்யூ.